ராமாவதாரத்தில் ராமனின் தம்பியாக வந்த லக்ஷ்மணனும் அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணனாகவும் அவருடைய அண்ணன் பலராமனாகவும் அவதரித்தனர். இன்றைய அவதாரங்களால் தான் ஒரே யுகத்தில் ஒரே சமயத்தில் எடுக்கப்பட்ட இரு அவதாரங்களாகும். மகாவிஷ்ணுவின் ஒரு சக்தியை அவருடைய அடுக்கியான ஆதிசேஷன் ராமனின் தம்பி லக்ஷ்மணனாக ராம அவதாரத்தில் பிறந்தார். அவதாரம் எடுக்கும்போது அவதாரத்திற்கு துணை புரிய விஷ்ணுவின் மாயா ரூபங்கள் உதவியாக இருக்கும். அந்த மாய உருவங்களே லக்ஷ்மணனும் பலராமனும் ஆவார்கள். லக்ஷ்மணன் ராம அவதாரத்தில் ராமனுக்கு தம்பியாக பிறந்து அவருக்கு துணையாக இருந்து பல துன்பங்களை அனுபவித்தார். அதற்கு ஈடு செய்யும் விதமாக அவர் அண்ணனாக பிறந்ததால் அவரின் காலில் விழுந்து வணங்கி நன்றி கடனை சரி செய்யலாம் என்று காரணத்தால் பலராமாவதாரம் நிகழ்ந்தது என்று கூறுவார்கள். பலராமன் தேவகி ரோஹிணி என்னும் இரு தாயார்களின் வயிற்றில் வளர்ந்து பிறப்பு எடுத்து இருந்தது. இதன் அந்த காரணத்தால் பலராமரை சமுகரேஷனன் இரு கருவில் வளர்ந்தவர் என்றும் அழைத்தார்கள். மகாவிஷ்ணு வெண்மையாக எடுத்த அவதாரம் இது. மதுரா நகரை சூரசேனன் என்ற அசுரன் ஆட்சி புரிந்து வந்தார். சூரசேனனின் மகன் தேவகி, சூரசேனனின் தம்பி உக்கரசேனனின் மகன் கம்சன். தேவகிக்கு வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. தம்பதியினர் ஊர்வலமாக ரதத்தில் வரும்போது அந்த ரதத்தை கம்சன் ஓட்டி வந்தான். அப்போது வாளிலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. கம்சா, தேவகியின் 8வது குழந்தை உன் உயிருக்கு யமனாகும் என்று அசுரீரி கூறியது. கம்சனுடைய தேவகியும் வசுதேவரையும் கொல்ல வாளை ஓங்கினாள். புதுதமன தம்பதிகளை கொள்ள வேண்டாம் என்று பிறக்கும்போது குழந்தையால் மரணம் என்றால் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்றதும் அவர்கள் கொல்லாமல் தேவகி வசுதேவரையும் தந்தை உக்கரசேனனையும் சிறையில் அடைத்தனான் கம்சன். நாரதர் கம்சனிடம் யாதவர் தலைவரும் அந்த கோபனும் உன்னுடைய பகைவர்கள் என்று கூறினார். அதிலிருந்த கம்சன் எதிர்குலத்தை அழிப்பதே குறிக்கோளாக என்று இருந்தான். தேவிக்கு சிறிலிருந்து பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான். 7வது குழந்தையாக ஆதிசேஷனின் கருவில் வந்தார். வசுதேவரின் இன்னொரு மனைவியான ஆயர்பாடியில் இருக்கும் ரோஹிணியின் வயிற்றில் கருவியை மாற்றி வைத்தார். தேவகியின் 7வது கரு சிதைந்தது என அனைவரும் திகைத்து நினைத்தனர். ரோஹிணியின் மகனாக பலராமர் பிறந்தார். ஆயர்படியில் பலராமர் வளர்ந்து வந்தார். நரகாசுரனுக்கு துவிவிதன் என்ற ஒரு வானர தலைவன் இருந்தான். அவனுக்கு மைந்தன் என்ற சகோதரன் ஒன்று. கிருஷ்ணன் நரகாசுரனை கொன்றதைக் கண்டு வானர தலைவன் கடும் கோபம் கொண்டார். அவன் தான் எப்படியும் கிருஷ்ணரை கொன்று விடுவதாக சொல்லி பல அட்டகாசங்களை செய்தான். அந்த வைராகியத்தில் நேரே கோவர்தனகிரியை அடைந்தான். அங்கே தவம் செய்து கொண்டு இருந்த மகரிஷிகளை அவன் அடித்தும் உதைத்தும் இம்சை செய்தான். அந்த நேரத்தில் ரைவத மலையில் பலராமன் கோபியருடன் ஆனந்தமாக இருந்தான். அதை பார்த்த வானர தலைவன் பலராமன் மீது பாய்ந்தான். அவன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தை பற்றி இழுத்து கிழித்தான். சுக்களாக கிழிந்து தூர எறிந்தான். மரத்தை வேரோடு பிடுங்கி பலராமனுடன் இருந்த கோபியரை அடித்து விரட்டினான். பலராமரை முஷ்டிகளால் குத்தி தள்ளி துன்புறுத்தினான். ஆனால் பலராமனோ அவனை பிடித்து கைமுஷ்டியாக அவன் தலையில் ஒரு குட்டு குட்டினான். அந்த சனத்திலேயே அவன் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் விழுக அந்த இடத்திலே இறந்தான். கோவர்த்தனகிரியில் பலராமன் கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தான். அப்போது ஸ்ரீதாமன் அங்கே வந்தான். இன்னும் சிறிது தூரம் கடந்து நாம் மலைக்காட்டிற்குள்ளே சென்றால் அங்கே பனைமரங்கள் நிறைந்திருப்பதை பார்க்கலாம். பனைமரங்களின் கீழே விழுந்து கிடக்கும் பழங்களில் வாசனையை இவ்வளவு ருசி என்றால் பழங்கள் எவ்வளவு இனிப்பாக இருக்கும். ஆனால் கழுதை வேடம் கொண்டிருக்கும் தேனுகன் என்னும் அரக்கன் தனது வனத்தை காத்து வருகிறான். மனித மாமிசம்தான் அவன் விரும்பி உண்டுவான் என்றதும் நாம் அங்கே போகலாம் என்று கண்ணன் சொல்ல பலராமனும் ஆயர்பாடி சிறுவர்களும் அங்கே போனார்கள். தேனுகன் கழுத்தை உருவி பலராமனை கால்களால் உதைத்து தாக்கத் தொடங்கினார். பலராமன் கழுதையின் காலை பிடித்து தூக்கி சுழற்றினான். அப்படி பலமுறையை சுற்றி அவனை கொண்டான். பலராமனும் கிருஷ்ணனும் அரக்கர் கூட்டத்தை அழித்து வந்தனர். ஒருமுறை பலராமனும் கண்ணனும் ஆயர் சிறுவர்களும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது பிரலம்பன் என்ற அரக்கன் ஒருவன் ஆயர் உள்ள சிறுவனைப் போல் வேடம் கொண்டு அவர்களுடன் விளையாடுவன் அங்கே வந்து சேர்ந்தான். அவனுடைய வஞ்சகத்தை அறியாதது போல பலராமனும் கண்ணனும் 2 குழுக்களாக பிரிந்து விளையாடத் தொடங்கினர். ஒரு குழுவுக்கு பலராமன் தலைவன், இன்னொரு குழுவுக்கு கண்ணன் தலைவன் என்று பிரிந்து கொண்டு தோல்வியடைந்தவன் ஜெயித்தவனை தூக்கி சுமக்க வேண்டும் என்று பந்தயம் வைத்து விளையாடினார். அப்போது ஓட்டப்பந்தயத்தில் பிரலம்பன் பலராமனிடம் தோற்றான். ஆகவே அவன் பலராமனை தூக்கிச் சுமந்தான். அப்படி பலராமனை கீழே இறக்கி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான். பலராமனின் சுமை பிரலம்பனுக்கு அதிகரித்து கொண்டே போனது. சுமை தாங்க முடியாத பிரலம்பன் பலராமனை கீழே போட்டு பெரிதாக தன்னுடைய அரக்கு உருவை எடுத்தான். பலராமன் அரக்கனை தாக்க அந்த இடத்திலேயே பிரலம்பன் வீழ்ந்தான். கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்தவன் ஜாம்பவான். துரியோதனனின் மகள் லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்து வைக்க சுயம்பரம் நடந்தது. கிருஷ்ணனின் மகன் அப்போது லக்ஷு மலையை தூக்கி சென்றான். கௌரவர்கள் படையுடன் வந்து ஜாம்பவானுடன் யுத்தம் புரிந்து அவனை சிறை எடுத்தனர். பலராமன் ஹஸ்தினாபுரம் சென்று சமரசம் செய்தும் எதுவும் நடவாததால் கோபம் கொண்டு உங்களுடன் போர் புரிய தேவையில்லை, கூண்டோடு உங்களை அழித்து